என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, இறைவனுக்கு நன்றி. இனிய நண்பர்களே, நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி. என்னதான் சம்பளம் வாங்கினாலும் புரட்சித் தலைவர் தன்னுடைய கொள்கையில் இருந்து விலகி இருந்ததில்லை. அதே போல தான் சார்ந்திருந்த இயக்கத்தையும் அந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளையும் மதித்தார் என்பதற்கு எத்தனையோ சான்றுகளை சொல்லலாம். அவர் கொள்கை பிடிப்பில் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார் என்பதற்கு பல சான்றுகள் உண்டு. அதாவது 1968 மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த தேர் திருவிழா படத்தின் படப்பிடிப்பு தீர்த்தநல்லூர் என்ற கிராமத்தில் நடைபெற்றது. அது கும்பகோணத்தில் இருக்கின்றது. அப்போது கும்பகோணத்தில் மகாமகம் நடந்தது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம் நடக்கும். இது ஒவ்வொருவரும் ஆன்மீகத்தில் உள்ளவர்களும் மற்றவர்களும் அறிந்த விஷயம்தான். அந்த சமயத்தில் 1968 அந்த மகாமகம் நீராடலின் மகிமையை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் எடுத்து சொல்லி, நீங்களும் இந்த மகாமகம் நீராடலில் கலந்து கொள்ள வேண்டும், நீராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதற்கு புரட்சித் தலைவர் பொறுமையாக, அதே சமயத்தில் நிதானத்தோடு பதில் சொன்னார். நான் சார்ந்துள்ள இயக்கத்தின் கொள்கைக்கு இது முரண்பாடானது. அது மட்டுமல்ல, நான் இங்கு மகாமகத்தில் திறந்த வெளியில் வந்து நீராடினால் என்னை பார்க்க ஒரு கூட்டமே நிரம்பிவிடும். அதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இதனால் பல பேர் பாதிக்கப்படலாம், பலருக்கு பல தீங்குகள் ஏற்படலாம். எனவே இது போன்ற மகாமகத்தில் நான் கலந்து கொள்ள விரும்பவில்லை. இதனால் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதால் இதிலிருந்து நான் விலகிக் கொள்ளவே ஆசைப்படுகிறேன் என்று மிக அழகாக நேர்த்தியாக சொல்லிவிட்டார். அவர் சொன்னது அன்று, அதாவது 1968 அவர் இது போன்ற ஒரு பொது இடத்தில் மகாமகத்தில் நீராடினால், பிரபலமானவர்கள் நீராடினால் அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை பிறகு அவருடைய வழியை பின்பற்றி வந்த அவருடைய கட்சியை சேர்ந்த செல்வி ஜெயலலிதாவும் சசிகலாவும் அதே மகாமகத்தில் நீராடியதால் பல பேர் கூடியிருந்து கண்டு கழித்து பார்த்து நெருக்கடியில் விழுந்து பல பேர் உயிரிழந்தார்கள் என்பது வரலாற்று சொல்லும் உண்மை. இதெல்லாம் அறிந்துதான் அன்றைக்கே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்முடைய செயலால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தார். அதே போல அவர் அந்த மகாமகம் நீராடலில் கலந்து கொள்ளவில்லை. அதனால் அவர் அப்படி கலந்து கொண்டிருந்தால் செல்வி ஜெயலலிதாவை காணவே இத்தனை கூட்டம் என்றால் புரட்சித் தலைவரை காண எந்த அளவு கூட்டம் நிரம்பியிருக்கும், எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். எனவே தன்னால் பிறர் பாதிக்கப்படக்கூடாது என்பதை உணர்ந்து தெளிந்து அவர் கொள்கை பிடிப்போடு இருந்தார் என்பதற்கு இது ஒரு முக்கியமான உதாரணம். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி என்று பாடியது போல அவருடைய வளர்ச்சிக்கு தகுந்தாற் போல புரட்சித் தலைவர் தன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் தன்னுடைய வளர்ச்சியை, தன்னுடைய புதுமையான எண்ணங்களை, அறிவுபூர்வமான விஷயங்களை செய்து கொண்டுதான் இருந்தார். அவர் கொள்கை பிடிப்போடு நடந்து கொண்ட இன்னொரு சம்பவம் மதுரை வீரன் படப்பிடிப்பில் நடந்தது. அதாவது மதுரை வீரன் கதைப்படி கிளைமாக்ஸில் அவருடைய கால்கள் வெட்டப்படும் அரசனுடைய ஆணையால். பிறகு அவர் தெய்வமாகி வானுலகம் சென்று விடுவார். இந்த காட்சியில் நடிப்பதற்கு அன்றைக்கு புரட்சித் தலைவர் உடன்படவில்லை. காரணம், அவர் சார்ந்திருந்த இயக்கத்தின் காரணமாக, இயக்கத்தின் கொள்கை காரணமாக, அது பெரியாரிய கொள்கை கொண்ட காரணமாக, அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த காரணத்தினால் அந்த காட்சியில் அவர் நடிக்க மறுத்துவிட்டார். அப்போது தயாரிப்பாளர் இந்த காட்சியை எடுக்க வேண்டுமே என்று கேட்டபோது, இந்த காட்சியில் நான் நடிப்பது நன்றாக இருக்காது, என்னுடைய கட்சிக்கும் என்னுடைய இயக்கத்தை சார்ந்த கொள்கைக்கும் நான் மாறு செய்வது போல் ஆகிவிடும். எனவே வேறு யாராவது, அதாவது அந்த கால்களை வெட்டிய பிறகு தெய்வமாகி வானுலகம் செல்வது போன்ற அந்த காட்சியை வேறு யாராவது டூப் போட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்.
அதே போல அந்த காட்சியை, கிளைமாக்ஸ் காட்சியை, அவர் வானுலகம் செல்வது போன்ற அந்த காட்சியை வேறொரு கிராஃபிக்ஸ் முறையில், அதாவது வேறொரு டூப் வைத்து அதை எடுக்கப்பட்டது. அதாவது தன்னுடைய கொள்கையில் அவர் உறுதியாக இருந்தார். அதே சமயத்தில் தன்னுடைய கொள்கையால் தான் நடிக்கின்ற தொழிலில் அந்த தொழில் பாதிக்கக்கூடாது, தன்னை வைத்து பணம் போட்டு படம் எடுப்பவர் பாதிக்கக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல எண்ணம், உறுதியான எண்ணம் அவருக்கு இருந்ததால் தனக்கு பதிலாக வேறொருவரை டூப் போட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னது அந்த முதலாளியை காப்பாற்றுகிற விஷயம் மட்டுமல்ல, அந்த படத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணமும் கூட. இதுபோலதான் நடிகர்கள் அன்றைக்கு முதலாளியின், அதாவது பட தயாரிப்பாளரின் உழைப்புக்கும் அவர்களுடைய செலவுக்கும் அவர்கள் தயாரிக்கிற படத்திற்கும் மரியாதை கொடுத்தார்கள். அதனால்தான் அவர்கள் நடித்த படங்கள் எல்லாம் வெற்றி பெற்றன. அந்த தயாரிப்பாளர்களும் சம்பாதித்தார்கள். இது போன்ற நல்ல மனம் குடைத்த நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் இன்றைக்கும் சினிமாவுக்கு தேவை என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.